Hello guys, welcome you all back to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா flowers எப்படி jewellery-ஆ மேக் பண்றது அப்படின்றதுதான். இன்னைக்கு வீடியோல நான் முல்லைப்பூ தான் எடுத்துர்க்கேன். ஒரு 50 முல்லைப்பூ வாங்கி வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு வீடியோ ஃபுல்லா studs and choker and neck set எப்படி வந்து இந்த இதல பண்றது அப்படினு சொல்லி இந்த மாடல்ல வச்சே நீங்க வந்து தலைக்கு வந்து நம்ம ஜடை அலங்காரம்லாம் வைப்போம்ல அதுவும் நீங்க பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் கட்டுவோம்ல ரெண்டு ரெண்டா வச்சு அந்த மாதிரி சோக்கர் செட்டுக்கு நான் கட்டிக்கிறேன். நான் வந்து ரொம்ப நெருக்கமா வேணும் அப்படின்றதுக்காக ஒரு 3 மூணா வச்சு வந்து நான் கட்டியிருக்கேன். நீங்க ரெண்டு ரெண்டாவும் நெருக்கி கட்டலாம். நான் 3 மூணா கட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. தென் நம்ம நெக் செட்லாம் போடுறதுக்கு வந்து இந்த பின்னாடி வந்து நம்ம கயர் வச்சிருக்கோம்ல முத்து மாதிரி அந்தது ஒரு செட் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம த்ரெட்ல வந்து கட்டிட்டு நம்ம அந்த ஃப்ளவரோட சேர்த்து அந்த நெக் பீஸோட செட்டை வந்து கோர்த்துக்கிற மாதிரி அப்பதான் வந்து உங்களுக்கு போடுறதுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா த்ரெட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா நம்ம ரிப்பன் இருக்குல்ல சின்ன ரிப்பன் நம்ம சாட்டன் ரிப்பன்லாம் வாங்குவோம்ல அந்த ரிப்பனை அடிக்கூடி கொடுத்து ஸ்டேப்பிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கன்னா அதுவும் நல்லா நின்னுக்குறோம் உங்களுக்கு பூல படாமல் வெறும் த்ரெட்டில் மட்டும் படுற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டேப்பிள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுலேயே கட்ட முடிஞ்சாலும் கட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து சோக்கர் செட்டுக்கு பேஸ் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு நடுவில் வைக்கிற பெண்டன்ட்டும் அதே மாதிரி இயரிங்கும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பண்ணி நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இது வந்து என்னோட மேரேஜுக்கு வந்த மாலையிலேருந்து தான் இதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் மாலை கடையில் கேட்டாலும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 3 மூணா வச்சு கட்டிக்கோங்க. அந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கிறது வந்து ஒரு கிரிப்பு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்துக்க சொல்கிறேன். நம்ம வந்து அட்டையிலையும் மேக் பண்ணலாம். நம்ம நோட் அட்டையெல்லாம் இருக்கும்ல அதில் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் எப்படி பண்ணணும் அப்படின்றத போடுறேன். இதில் வந்து நம்ம இது வந்து ஈஸி. நம்ம பூ கட்ட தெரிஞ்சால் மட்டும் போதும். அவங்க எல்லாருமே இதை வந்து மேக் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஹாஃப் சர்க்கிள் மட்டும் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஜடை அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சு காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வச்சது ரோஸு. இது வந்து ஒரு பெண்டன்ட் மாதிரி இருக்கிறது டாலரு. அதுக்கப்புறம் இது வந்து ஆர்டிஃபிஷியல் ரோஸு. இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஜடை அலங்காரத்துக்கு வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஹாஃப் சர்க்கிளில் இருக்குது. நான் இப்போ எனக்கு இயரிங்காகவும் பெண்டண்ட்டாகவும் வைக்கிறனால ஃபுல் சர்க்கிள் வந்து கட்டிக்கிறேன். நல்லா நெருக்கமாக பின்னாடி இருக்க அந்த பெண்டன்ட் தெரியாத அளவுக்கு வந்து நீங்கள் கட்டிக்கோங்க. நெருக்கமாக கட்டுங்க, இறுக்கமாக கட்டிடாதீங்க, அந்துரும் உங்களுக்கு. ஸோ நான் கட்டி முடிச்சுட்டு அந்த பெண்டன்ட்டை மேலே வச்சு தைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு கீழே ஜும்கா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 3 பூ ஒரு 6 பூ இருந்தாலே நம்ம இதை பண்ணிடலாம். பாருங்கள் இப்போ நான் 3 பூ வைக்கிறேன். ஃபஸ்ட்டு மேலே ஒரு பூவும் சைடில் 2 பூவும் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா எப்பயும் நம்ம கட்டுற மாதிரி ஒரு சுற்றி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. தென் அதுக்கு கீழே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காம்பு தெரியுதுல்ல காம்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு திருப்பி அதே மாதிரி ஒரு 3 பூ எடுத்துக்கோங்க. மேலே ஒரு பூ சைடில் 2 பூ வர மாதிரி வச்சு எப்பயும் போல் நம்ம முடிச்சு போடுவோம்ல அந்த மாதிரியே நம்ம வந்து கட்டிக்கோங்க. கட்டி முடிச்சுட்டு இது மாதிரி 3 பேர் நீங்கள் ரெடி பண்ணணும். அந்த மாதிரி 3 பேர் வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஜும்கா ரெடி. நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நிறையா வேணும், அதாவது நிறையானா பெருசாக வேணும் அப்படின்னா இதுவே கொஞ்சம் நல்லா பெருசாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 4 5 கூட ட்ரை பண்ணிக்கலாம். நான் 3 தான் வச்சு இப்போ ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த 3 வச்சுட்டு அது கூட ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர், ஏன்னா இது ஒயிட் கலரில் இருக்கா, நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ஒரு ரெட்டோ இல்லை எல்லோவோ ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வைக்கலாம். இல்லை ரோஸ் இருக்கு என்கிட்ட அப்படின்னா நீங்கள் அந்த ரோஸ் கூட வச்சுக்கலாம். சின்ன ரோஸ் நம்ம எத்தனை வைக்கிறோமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து ரோஸ் வச்சு கட்டிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் இப்போ எப்படி கட்டியிருக்கேன்னு பாருங்கள். கட்டி முடிச்சாச்சு. இப்போ த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு நான் பின்னாடி இருக்க அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரோட காம்பில் 3 பால் வந்து கோர்த்துக்கிறேன். அது போக மேலே வந்து நம்ம கட்டியிருக்கிறது தெரியுது பார்த்தீங்களா த்ரெட்டு. ஸோ அதை மறைக்கிறதுக்காக திருப்பி ஒரு 3 ஃப்ளவர் இல்லை ஒரு 2 ஃப்ளவர் வச்சு நான் அதை மறைச்சிருக்கிறதுக்காக அங்கனக்குள்ளேயும் நான் திருப்பி கட்டிட்டு மேலே இருக்க எக்ஸ்ட்ராஸை வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். பால் வந்து வெளியில் வராத மாதிரி நம்ம டைட் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரோடதை வந்து நம்ம மடக்கி ஒரு ஹோல் வர மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த பெண்டன்ட்டோட நம்ம வந்து இயரிங்கோட மாட்டும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து இயரிங்கை வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். அதுக்காக இதில் ஒரு த்ரெட் எடுத்துக்கிறேன். எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்க பெண்டன்ட்டோட கனெக்ட் பண்ணுவோம்ல, ஸோ அதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு பால் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்டோன் வேணும்னா கூட வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பால் எடுத்து இப்போ முன்னாடி வராமல் இருக்கிறதுக்காக பாலோட சேர்த்து கனெக்ட் பண்ணி
பண்ணி அதை வந்து கட்டிக்கிறேன். தென் பின்னாடி இருக்க ஜும்கா நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அதோட சேர்த்து ஒரு டைட்டாக முடிச்சு போட்டு நான் வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்து அது விழுகாமல் இருக்கிறதுக்காக. இதில் வந்து நீங்கள் ஒரு ரவுண்ட் இயரிங்கோ இல்லை நம்ம சாதா இயரிங்கோ வந்து ஃபெஃபிபான் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு விழுகவே விழுகாது. நீங்கள் ஃபெஃபிபான் போட்டு அதை ஒட்டுறது வந்து அந்த பிளாஸ்டிக் நம்ம பின்னாடி கொடுத்துருக்கோம்ல அதில் ஒட்டிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இயரிங் வந்து விழுகவே விழுகாது. என்கிட்ட இப்போ அந்த இயரிங் செட்டோடது இல்லை, அதனால தான் நான் உங்களுக்கு ஒட்டி காமிக்கல. நீங்கள் வந்து அதை ஒட்டிக்கோங்க, நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இன்னொரு ஸ்டெட் மாடல் ஜும்கா இல்லாமல் எப்படி வைக்கணும் அப்படின்றதையும் நான் வந்து வச்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் இப்படியே வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ரெட் காம்பினேஷனோட. இல்லை அப்படின்னா நம்ம முன்னாடி நம்ம அந்த இதுக்கு ஜாயின் பண்ணோம்ல அது மாதிரி இதுக்கும் ஜாயின் பண்ணிங்கன்னா இதுவும் ஒரு இயரிங்காக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம ஆல்ரெடி சோக்கர் செட்டு பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் நடுவில் வச்சு தச்சுக்கிட்டாலும் இதே மாதிரி பண்ணி இயரிங்காகவும் வச்சுக்கலாம், நம்ம சோக்கர் செட்டாகவும் வச்சுக்கலாம். நான் எப்படி வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். சோக்கர் செட்டுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல அந்த பெண்டண்ட்டை ஜாயின் பண்ணும்போது. நான் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸும் சைடில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சோக்கர் செட்டு ரொம்ப அழகாக வந்துடுச்சு. தென் நம்ம ஆல்ரெடி இயரிங் பண்ணது இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம காதில் வச்சு பார்க்கும்போது. தென் இதையே நீங்கள் வந்து ஜடை அலங்காரமாகவும் வச்சுக்கலாம். நான் பன் போட்டிருந்தனால பன் பக்கத்தில் வச்சு காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்றது. ஆல்ரெடி நம்ம சோக்கர் செட்டை ரெடி பண்ணியிருந்தோம்ல அதில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதை ஹேண்ட் ஜுவல்லரியாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். ஹால்தி ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. தென் அதவே இன்னும் கொஞ்சம் லாங்காக பண்ணால் நம்ம வந்து நெக் பீஸ் மாதிரியும் போட்டுக்கலாம். சோக்கர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி புது புது ஐடியாஸோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.